அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சட்ட தகவல். இன்றைய தகவலில் காசோலை மோசடி வழக்குகளில் காசோலை தொகையானது தானமாகவோ அல்லது கொடையாகவோ கொடுக்கும் பொழுது அவர் மீது வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்பதனை பற்றி இந்த காணொளியில் காணலாம். ஒரு காசோலை கொடுக்கும் நபர் ஒருவருக்கு தானமாகவோ அல்லது கொடையாகவோ கொடுக்கும் பொழுது காசோலையை பெற்றவர் வங்கியில் வசூலுக்காக தாக்கல் செய்யப்படும் பொழுது அது போதிய பணமின்றி திரும்ப வந்துவிடும். அவ்வாறு வரும் பொழுது அவர் காசோலை கொடுத்தவர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்றால் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் திரும்ப அதாவது அவர் பெற்ற கடனுக்காக அந்த காசோலையானது கொடுக்கவில்லை. இது தானமாகவோ அல்லது கொடையாகவோ தான் கொடுக்கிறார். அவ்வாறு கொடுக்கும் பொழுது அவர் மீது வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியுள்ளது. 2021 வால்யூம் நம்பர் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் டிசிசி பேஜ் நம்பர் 167. எனவே காசோலையானது கொடையாகவோ தானமாகவோ கொடுக்கும் பொழுது அது போதிய பணமின்றி திரும்ப வரும் பொழுது காசோலை கொடுத்தவர் மீது வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியுள்ளது. நன்றி, வணக்கம்.